ஹாய், வெல்கம் டு நியூ டிஎன்பிசி. ஸோ நம்ம பாலிட்டி தான் இந்த வீடியோ இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாலிட்டியில் 2 டூர் வீடியோ போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துங்க, ஏன்னா அதோட கண்டினியூ தான் இப்போ நான் கொண்டு போக போகிறேன். ஆக்சுவலாக இது பாலிட்டி டூர் வீடியோ பார்ட் 3, சரிங்களா? இது என்னடா டூர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து பாலிட்டியை பொறுத்தவரையும் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இது எல்லாமே நம்ம எப்படி படிக்கணும்னா அந்த குறிப்பிட்ட இயர் இருக்கு இல்லையா? இப்போ 1942 அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னென்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1942 வந்து இந்த வருஷத்தில் நான் ஹிஸ்ட்ரியை யோசிச்சேன்னா, ஹிஸ்ட்ரியில் வரலாறாக நான் யோசிச்சேன்னா என்ன வரும்? நம்ம வந்து காந்தி வந்து வெள்ளைனே வெளியேறு அப்படின்ற ஒரு போராட்டத்தை பண்ணியிருப்பாரு. இது 1942 வெள்ளைனே வெளியேறுன்னு வந்தால் இது ஐஎன்சி, இந்திய தேசிய இயக்கம், காங்கிரஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஐஎன்சி. அதே 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வருக, இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து அரசியல் நிர்ணய சபை உருவாக்கத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு படிச்சுன்னா அது பாலிட்டி. இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ நமக்கு தேவை அந்த இயர் தான். அந்த இயரில் ஐஎன்சியை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், பாலிட்டியை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், ஹிஸ்ட்ரியை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால தான் நான் வரலாறை ரிவர்ஸில் போகிறேன், ஓகேங்களா? ஒரு ரிவர்ஸில் ஒரு டூராக போகிறேன், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் இதை கொண்டு போகிறேன், அவ்வளோதான், சரிங்களா? சரி, பார்ட் 3 பார்ட் 1 பார்ட் 2 நான் என்ன சொன்னேன்னா இந்திய அரசியலமைப்போட, ஓகேங்களா, உருவாக்கம், வளர்ச்சி, அதை பற்றி தான் நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக அந்த ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட சட்டங்கள் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி நம்மளை ஆட்சி செய்யும், அவனுக்கு போட்ட சட்டம் 1773 ஒழுங்குமுறை சட்டத்திலேருந்து 1853 4ஆம் பட்டய சட்டம் வரையும் அவங்க. அதுக்கப்புறம் 1857 பெரும்புரட்சி வந்துடும். 1858 1947 வரையும் ஆங்கிலேயர்கள் டேரெக்டாக நம்மளை ஆட்சி செய்வாங்க. ஸோ அந்த சட்டங்களை பற்றி சொல்லியிருப்பேன். இது அப்புறம் அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி உருவாக்கும் அப்படின்றத பார்ட் 3ல சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பார்ட் 2ல அது 2 வீடியோ வந்திருக்கும். இப்போ பார்ட் 3, சரிங்களா? இந்த பார்ட் 3ல அரசியலமைப்பு நிர்ணய சபைனா என்ன, இது எப்படி அரசியலமைப்பு உருவாக்குச்சு, அரசியலமைப்புன்ற அந்த புத்தகத்தை எப்படி உருவாக்குச்சு, அது நம்ம நினைக்கிறோம் அது வந்து புக்கு எல்லாம் அம்பேத்கர் ப்ளஸ் ஒரு 6 பேர் சேர்ந்து அதை எழுதியிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஒட்டுமொத்த உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ கியர் போடலாம்னு நான் நினைக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா வரலாறில் நான் வந்து 1928 நிற்கிறேன். 1928 உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரும்னா மோதிலால் நேரு, அதாவது ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோதிலால் நேரு. எனக்கு அப்போ அதுவே தெரியாது. நான் படிக்கும்போது ஸ்டார்டிங்கில் படிக்க 22 ஜூன் மாதம் தான் படிக்கிறேன். அப்போ வந்து எனக்கு என்ன தெரியாதுன்னா மோதிலால் நேரு யார், ஜவஹர்லால் நேரு தெரியும், எம் நேருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் வந்து ஜவஹர்லால் நேருவோட அப்பா பேர் மோதிலால் நேரு அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ ஓகே, மோதிலால் நேரு என்ன பண்ணுறாருன்னா 1928 ஒரு ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்குறாரு. அந்த மாநாட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா 1927 வந்து சைமன் குழு வருது இல்லையா? அந்த சைமன் குழுவை எதிர்த்து இவர் வந்து என்னன்னா ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். அதுதான் 1928 என்ன கோரிக்கை முன்வைக்கிறார்னா அடிப்படை, அதாவது அரசியலமைப்புன்ற ஒரு புத்தகம் எங்களுக்கு நாங்களே உருவாக்கிக்கிறோம், ஓகேங்களா? சைமன் குழுவோ இல்லை வந்து சைமன் குழு யாரு? 7 பேர் கொண்ட குழு. அந்த குழு முழுக்க நீ வந்து ஆங்கிலேயர்டா, நீ எங்க நாட்டை சார்ந்தவனே கிடையாதா, எங்களுக்கான சட்டத்தை நாங்கள் தாண்டா எழுதணும், நீ எப்பறம் எங்களுக்கான சட்டத்தை எழுதுவ, எங்களோட மொழி, கலாச்சாரம், இனம் எதுவுமே உனக்கு தெரியாதடா, நீ எப்பறம் எங்களை பற்றி எங்களுக்கான சட்டத்தை எழுத முடியும், நாங்களே எழுதிக்கிறோம்டான்னு சொல்லி முறையாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு, ஒரு தீர்மானமாக முன்வைக்கிறாரு. அதுதான் யார்? நம்ம மோதிலால் நேரு, ஓகேங்களா? கூடவே இன்னொன்று சொல்கிறாரு, எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து, அதாவது தன்னாட்சி அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லியும் முன்வைக்கிறார். ஸோ இங்கே தொடங்குது எது? அரசியலமைப்புன்னு எனக்கு இந்தியனாகிய எனக்கு நானே அரசியலமைப்பை எழுதிக்கிறேன் அப்படின்ற ஒரு பிள்ளையார் சொல்லி யார் போகிறாருன்னா நம்ம மோதிலால் நேரு. சரி, இப்படியே போகும்போது 1931 ஒரு ஐஎன்சி மாநாடு, வருஷம் ஒரு மாநாடு இல்லையா? அது மாதிரி ஐஎன்சி மாநாடு 1931 நடக்குது. இந்த மாநாடுனால என்ன ஞாபகம் வரணும்? நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல், கராச்சி, இது வந்து எங்கே நடக்குன்னா கராச்சி, இது சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து தலைமை தாங்குவார். இதில் என்னடா சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜவஹர்லால் நேரு வந்துடுறாரு இல்லையா? அவரு அடிப்படை உரிமைகள் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை முன்வைக்கிறார். அதாவது நமக்கு நாமே ஒரு அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதணும்னா, ஃபியூச்சராக யோசிக்கிறார், நமக்கு நாமளே ஒரு அரசியலமைப்பு புக்கை எழுதணும்னா அதில் என்ன இருக்கணும்னா அடிப்படை உரிமைகள்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கணும் மக்களுக்கு. ஏன்னா ஆங்கிலேயர் நம்மளை அடிமையாக வச்சிருக்கான், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மக்களுக்கு நிறைய உரிமைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடிப்படை உரிமைகள் தீர்மானத்தை கொண்டு வர்றார் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல். எப்போ தம்பி? அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து சீனியர், ஜவஹர்லால் நேரு வந்து ஜூனியர். தம்பி, நீ வயசில் சின்னவனாக இருந்தாலும் நீ சரியாக யோசிக்கிறடா, அதனால் உன்னோட கோரிக்கையை நான் ஏற்றுக்கிறேன், நம்ம அரசியலமைப்புன்னு உருவாக்கணும், அடிப்படை உரிமைகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறார், ஓகேவா? ஸோ கேள்வி என்னன்னா அடிப்படை உரிமைகள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டோம்னா ஜவஹர்லால் நேரு. யார் தலைமையில் இருந்ததாக பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1931 ஐஎன்சி கராச்சி மாநாடு.
ஸோ இதில் இன்னொரு சிறப்பு இல்லை, இன்னொரு வரலாற்றிலே ஒரு பிளாக் டே யாருக்குன்னா காந்திக்கு. நம்ம மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, அவருக்கே கருப்பு கொடி காட்டிய மாநாடு இதுனா இந்த ஐஎன்சி மாநாடு தான். ஏன்னு பார்த்தோம்னா 1931 மார்ச் 5 வந்து காந்திக்கும் இர்வினுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்கும் இல்லையா. அதான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம என்ன ஒப்பந்தம், காந்தி இர்வின் ஒப்பந்தம். அதாவது உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு காந்தி மற்ற தலைவர்கள்லாம் ஜெயிலில் இருப்பாங்க. சேம் டைமில் வந்து வட்டமேசை மாநாடு நடக்க கூப்பிடுவாங்க. காந்தி வந்து ஏன்னா இப்போ காந்திக்கும் இர்வினுக்கும் ஒரு இது நடக்கும், எங்கள் ஆளுங்கள்லாம் நீ ரிலீஸ் பண்ணு, நான் போய் இதில் கலந்துக்கிறேன், வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லுவார் இல்லையா. ஸோ அப்படி சொல்லும்போது வந்து எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுவார். ஆனால் பகத்சிங்கை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க, சொல்லுவார். ஆனால் பகத்சிங்கை ரிலீஸ் பண்ண முடியாதுப்பா, நீ சொல்கிறது உப்பு சத்தியாகிரகம். ஆனால் பகத்சிங் என்ன பண்ணாருன்னா குண்டு போட்டார் எங்கள் மேலே. ஆனால் அது வந்து புகை குண்டு தான், ஆனால் அது பெருசாக கிரியேட் பண்ணி அவரை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம்ட்டாங்க. காந்தி அழுத்தம் பண்ணியிருந்தா அவர் விடுதலை செஞ்சிருக்கலாம், வரலாறு நம்ம திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணுறாங்க, காந்தி வந்து பகத்சிங்கை வந்து காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி கருப்பொடி கட்டுறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் தான் 1931 கராச்சி மாநாடு. சரி, நான் அங்கே போகல, இங்கே வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா 1934, நான் அப்படியே முன்னாடி செகண்ட் கியர் போட்டு முன்னாடி வந்துட்டேன். 1931 34 வரேன். இங்கே வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் யாருன்னா, காங்கிரஸ் கட்சி இருக்குதா, அப்போ இன்னொரு கட்சி தோற்றுவிக்கிறார், எம்என் ராய், கம்யூனிஸ்ட் கட்சி. ஓகேங்களா, பொது உடைமை கட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கட்சி தோற்றுவித்தவர் தான் யாருன்னா எம்என் ராய். 1920 தோற்றுவிப்பார். அந்த எம்என் ராய் என்ன சொல்றாருன்னா, எப்பா நமக்கான அரசியலமைப்பு வேணும்னா அது அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தான் உருவாக்க முடியும். அதாவது இப்போ நான் வந்து ஒரு புக் எழுதுறேன்னா அந்த எதை பற்றி எழுதுறேன், இப்போ கள்ளிக்காடுன்னு ஒரு புக்கு நான் அந்த ஊரை பற்றி நான் எழுத போகிறேன்னா அந்த ஊர் மக்கள் தான் அதை எழுத முடியும். ஏன்னா அப்போ அவனுக்கு தான் அந்த ஊரை பற்றி தெரியும். அதுபோல் இந்திய அரசியலமைப்பை நம்ம ஒன்று உருவாக்கணும் இல்லையா, அதுக்கு இந்திய அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று வேணும். அதாவது எல்லா மாகாணத்துலேருந்து ஒவ்வொரு ஆளை சூஸ் பண்ணி ஒரு அரசியல் நிர்ணய சபைன்னு உருவாக்கு. அந்த அரசியல் நிர்ணய சபை தான் இன்றைக்கி நாடாளுமன்றம். சிம்பிளாக சொல்ல பாருங்க, ஒரு சட்டம் இன்றைக்கி ஏற்றுனா யார், நாடாளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் 2 பேரும் சேர்ந்து தானே கொண்டு வரணும். அதுபோல தான் அரசியலமைப்புன்ற ஒரு புத்தகத்தை நம்ம எழுதணும்னா ஒரு குழு வேணும். அந்த குழு தான் என்ன பண்ணும், ஒவ்வொன்றா தேடி என்ன பண்ணும், இந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அரசியல் அமைப்பு நிர்ணய சபை வேண்டும் சொல்லி முதன்முறையாக கோரிக்கை வைத்தவர் யாருன்னு கேட்டோம்னா எம்என் ராய் 1934. இதை வந்து 1935 ஐஎன்சி மாநாடு வந்து இருந்தாவன் வேற ஒரு கட்சியில் இருக்கிறான். அவன் வந்து ஒரு நல்ல ஐடியா சொல்கிறான். அவன் வேற ஒரு கட்சியாக இருந்தாலும் அவன் சொல்கிற ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பாலிசி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எம்என் ராய் சொன்ன அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கலாம்னு சொல்லி இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கிறாங்க. ஓகே, இப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்படியே மெல்ல முன்னாடி போகிறாங்க. 1935 38 வந்துச்சு. 38 நம்ம இருக்கிறார் இல்லையா, மீண்டும் அதான் அப்போ வந்து அவர் இளம் சிங்கம். ஓகேங்களா, அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்தவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு தீர்மானத்தை ஐஎன்சி மாநாட்டை ஒரு தீர்மானத்தை மீண்டும் கொண்டு வர்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை நம்ம உருவாக்கணும்னு முடிவு பண்ணுறோம் இல்லையா, அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை யாராக எப்படி இருக்குன்னா, யாரோ ஒருத்தர் போட்டு இருக்கக்கூடாது. மூத்த தலைவர்களோ எல்லாமே என்ன பண்ணுவாங்க, வயசானாலுப்பா உனக்கு நல்ல அறிவு இருக்கும், நீ இருந்து சூஸ் பண்ணுப்பான்னு சொல்லாமல், ஓகேங்களா, அந்த பழைய காலத்து முறை இல்லாமல் வயது வந்தோர் வாக்குரிமை மூலம், அதாவது அன்னைக்கு வந்து 21 வயசு ஆனவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும். அப்படி அந்த தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் மூலமாக தான் என்ன உருவாக்கப்பட வேண்டும், அரசியலமைப்புன்ற ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதெல்லாம் என்னன்னா, இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது இல்லையா, இன்னைக்கு எம்எல்ஏ எம்பி தானே ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடியது யாரு, எம்எல்ஏ எம்பி. அதை தான் முதலமைச்சர் பிரதமர் வந்து ஓகே சொல்லுவாங்க. ஓகே, அந்த எம்எல்ஏ எம்பி அல்லது பிரதமர் முதலமைச்சரை வந்து சூஸ் பண்ணுறது யார், மக்கள். எப்படி சூஸ் பண்ணுறோம், வயது வந்தோர் வாக்குரிமை இன்னைக்கு 18, அன்னைக்கு 21. அதுதான் சொல்கிறார். இதுதான் ஒரு தேர்தலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அரசியலமைப்பு நிர்ணய சபையை எப்படி உருவாக்கணும், அந்த உறுப்பினர்களை எப்படி சூஸ் பண்ணணும்னு ஜவஹர்லால் நேரு அன்னைக்கே இந்த சிஸ்டத்தை கொண்டு வராரு. எப்படி, ஓட்டு போட்டு நீ தேர்ந்தெடு, மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க, அந்த உறுப்பினர்கள் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருக்கணும், அவங்க தான் என்ன பண்ணணும்னா இந்திய அரசியலமைப்புன்ற ஒரு கான்செப்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு அதான் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் என்னவா மாறுச்சுன்னா நாடாளுமன்றமா மாறுச்சு. இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா, ஓகே. இப்போ சொல்லிட்டாரா ஜவஹர்லால் நேரு இந்த 2 கோரிக்கையை முன்வைக்கிறாரா. நெக்ஸ்ட் அதே மாதிரி அதான் வெளியீடு. இதுக்கு என்ன மீனிங் சொல்கிறேன்னா, வெளியூர் ஆட்கள் யார், ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளோட அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை. அவனுங்க சொல்லி நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு நாமளே எழுதிக்கலாம், அந்த உறுப்பினர்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நான் எங்கே போகிறேன், 1939 வரேன். 38 39 பார்வைட் ஆகும்போது திடீர்னு எவனோ குண்டு போடுறான். என்னடா குண்டு போடுறான்னு பார்த்தா 2ஆம் உலகப் போர். முதல் உலகப் போர் வந்துட்டு போச்சு, அது எதுக்கு வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. 2வது நம்ம மேலே வந்து ஏன்டா எங்களை வேண்டா அடிக்கிறீங்கன்னு பார்த்தா 2ஆம் உலகப் போர்.
நாம் போய் யார்ட்டையும் சண்டை போகல. ஆனால் இங்கிலாந்து எல்லாத்துக்கிட்டையும் சண்டை வச்சுருந்தான். ஓகேவா? அதனால் நம்ம ஆளுங்களை யூஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? அப்போ ஒரு கேள்வி எழுது, நாங்கள் வந்து எந்த நாட்டுக்கு விரோதி கிடையாது, இந்தியர்களை நீ ஏன் யூஸ் பண்ணுற அப்படின்னு இங்கிலாந்தை கேட்கும்போது அவன் 1940 என்ன பண்ணுறான், நம்மளோட வாயை அடைக்கிறதுக்காக, ஐயோ இந்தியர்கள்லாம் அறிவாளி ஆகிட்டானுங்க, ஐயோ கொஸ்டின் கேட்குறாங்க இல்லை நம்மகிட்ட, இவங்களை என்ன பண்ணலாம், எதை சொல்லி ஆஃப் பண்ணலாம் அப்படின்னா, அதான் ஆஃபரு, ஆடி ஆஃபர் மாதிரி ஆகஸ்ட் ஆஃபர் ஒன்று கொடுக்குறான். என்னடா ஆகஸ்ட் ஆஃபரா, என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா 1940 ஓகேங்களா, ஆகஸ்ட் நன்கொடை லின்லித்கோ பிரபு, இந்த அந்த யார் அது ஆஃபரை கொடுக்குறத பார்த்தா லின்லித்கோ, இந்த சத்யா வசந்தன்கோ அவங்களாம் கொடுப்பாங்க ஆஃபர். ஒரு மொபைல் வாங்கினா ஏதோ ஒரு ஹெட்செட், பழைய ஹெட்செட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஒரு ஆஃபர் வழங்கலாம். என்ன ஆஃபர்னு பார்த்தோம்னா, 2ஆம் உலகப் போர் முடிட்டோம், ஆனால் அது எப்போ முடியும்னு தெரியாது. 2ஆம் உலகப் போர் அன்றைக்கே மொத்த உலகமே அழிஞ்சிருந்தால் அந்த ஆஃபரே கிடச்சிருக்காது. சரி, 2ஆம் உலகப் போர்னு ஒன்று நடக்குது, அது முடிட்டுண்டா, முடியும் போது உங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும், இந்திய மக்களாகிய உங்களுக்கு, ஓகேவா சொல்லிட்டேன், சாரி, இந்திய மக்களாகிய உங்களுக்கு ஓகேங்களா, நாங்கள் என்ன தரோம்னா படிப்படியாக அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்குறத ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். ஜஸ்ட்டு கொள்கை அளவில் அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கத்தை கொள்கை அளவில் ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆகஸ்ட் நன்கொடை. சரி, அது சும்மா ஏற்றுக்கிட்டாங்க, ஆஃபர் கொடுத்துட்டாங்க, அப்படியே போயிடுது. 1942 ஓகேங்களா, காந்தி என்ன பண்ணுறாரு, வெள்ளைனே வெளியேறு அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் வருது இல்லையா, அந்த இயக்கத்துக்கு முன்னாடி கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு ஒருத்தர் வரார். சப்போர்ட் கிரிப்ஸ் தலைமை, அப்புறம் லாரன்ஸ் சொல்லிட்டு ஒரு 3 பேர் வருவாங்க. அந்த கிரிப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, வந்து காந்திஜி இந்த பக்கம் முஸ்லீம் லீக்கும், அப்போ முஸ்லீம் லீக்கும் உருவாக்கி வந்துட்டுருக்குது, ஐயா காந்திஜி வணக்கம், இந்த பக்கம் முஸ்லீம் இவர் இருக்கிற இல்லையா ஜின்னாவுக்கு வந்து அலைக்கும் சலாம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி இப்பயும் போர் நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் 2ஆம் உலகப் போர் முடியல, நம்ம வேணா ஏன் இந்த விஷயத்த 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் அதே காரணத்தை சொல்கிறார். 2ஆம் உலகப் போர் முடிட்டும் உங்களுக்கு நான் தன்னாட்சியை கொடுக்குறேன், அதே மாதிரி முஸ்லீம் லீக் சொல்கிறதே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து, ஏண்டா நீ போர் முடிச்ச பின்னாடி எங்களை கண்டுப்பியா, எங்களை யூஸ் பண்ணிட்டு போர் முடிச்ச பின்னாடி தூக்கி போட்டுவேன் அப்படின்னு சொல்லி காந்தி அதை என்னவா சொல்கிறாருன்னா, பின் தேதியிட்ட காசோலை, ஓகேங்களா, திவாலான வங்கியில் பின் தேதியிட்ட காசோலைன்னு கிண்டல் பண்ணுறாரு. காந்தி வந்து செம்ம நகைச்சுவை பர்சன். நாம தான் நினைக்கிறோம் காந்தி வந்து எப்பயும் குச்சி வச்சுக்கிட்டு சீரியஸாக இருக்காருன்னு நினைக்கிறோம். ஆனால் காந்தி வந்து செம்ம நகைச்சுவை பர்சன். இதுவே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், ஓகேங்களா. காந்தி வந்து நகைச்சுவை பர்சன், ப்ரீவியஸ் கொஸ்டின் இது, ஓகேவா. சரி, அப்புறம் என்ன நடக்குன்னா, காந்தி வந்து வெளியே போயிடுண்டா, தயவுசெய்து வெளியே போயிடுண்டா, இப்போ ஜப்பான் வந்து எங்களை நெருங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உடனே வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதை ஏற்றுக்கல. அதனால வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்குற 1942 ஆகஸ்ட். சரி, இதே போயிட்ட முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1942 விட்டு 46, ஏன்னா 45 வரையும் போர் நடக்குது, அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்குது. 45 வந்து 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு இவனு வாயை திறக்கவே இல்லையே. அப்போது ஆனால் அவனுக்கே ஒரு இது வந்துச்சு, நம்ம வந்து ஆகஸ்ட் நன்கொடை ஆஃபர் ஒன்று கொடுத்தோம், கிரிப்ஸ் தூதுக்குழுவையும் அனுப்பணும், ஓகேவா. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு தூதுக்குழு ஒன்று அனுப்புகிறாங்க. 1946 கேபினெட் அமைச்சரவை குழு, அதாவது கேபினெட்னா அமைச்சரவை, கேபினெட் தூதுக்குழு யார் அனுப்புகிறா அப்படின்னா, 1946 இங்கிலாந்தில் வந்து தொழிலாளர் கட்சியை சேர்ந்த கிளமன் அட்லி, எப்படி நம்ம இவர் இருக்கார் விஜயை வச்சு அட்லி திரைப்படம் இதெல்லாம் இயக்குனார் இல்லையா, அந்த அட்லி மாதிரி அங்கே கிளமன் அட்லி வந்து ஒரு சேஞ்ச் கொடுக்குறாரு. தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வருது, அதோட பிரதமர் யாருன்னா கிளமன் அட்லி. அவர்கிட்ட கேட்கும்போது இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வழங்கலாம், ஆனால் சுதந்திரம் வழங்கணும்னா இந்தியாவுக்கு வந்து இந்தியான்றது ஒரு பெரிய நாடு, பல்வேறு கலாச்சாரம், மொழி இதெல்லாம் இருக்குது, இவங்களே ஆளுவாங்க, எந்த ரூல்ஸை வச்சு ஆளுவாங்க, ஒரு அரசியலமைப்பு புக்குன்னு ஒன்று வேணும், ஒரு சட்ட புக்குன்னு ஒன்று வேணும் இல்லையா. அப்போ இவனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வேணும், அந்த ரூல்ஸை யார் உருவாக்கணும், அரசியலமைப்பு நிர்ணய சபை அவங்களே உருவாக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு போய் சொல்லு, அரசியலமைப்புன்னு ஒன்று எழுதணும்னா அதுக்கு ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும், அந்த நிர்ணய சபை வேணும்னா ஒரு இடைக்கால அரசாங்கம்னு ஒன்று வேணும், அதாவது ஒரு டெம்பரரி கவர்மெண்ட் வேணும். இந்த டெம்பரரி கவர்மெண்ட் தான் ஓட்டு போட்டு, ஓகேங்களா, அதாவது இப்போ இன்னைக்கு வந்து தேர்தல் நடக்குன்னா யார் தேர்தல் நடத்துகிறா, அரசாங்கம் தானே தேர்தல் நடத்துது. அது மாதிரி அந்த டெம்பரரி கவர்மெண்ட் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான தேர்தலை நடத்தி அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு உறுப்பினர்களை சூஸ் பண்ணி அரசியல் நிர்ணய சபை மூலியமா அரசியலமைப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால அந்த கேபினெட் அமைச்சரவை தூது வருது நமக்கு. எப்படி அதியமானுக்கு வந்து அவை தூது போய் தொண்டைமானே அதியமான் ரொம்ப டேஞ்சர் பர்சன்டாக அவன்கிட்ட போர் நடக்காதான்னு சொல்றாங்க மாதிரி கேபினெட் தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்து தூது வருது. ஓகேவா, என்ன வருதுன்னா, உங்களுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கணும், ஒரு இடைக்கால அரசாங்கம் வேணும், அதை முதல்ல உருவாக்கு, அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குன்னு சொல்லிட்டு போகுது. உடனே ஓகே இது நல்ல ஐடியா வச்சுன்னு சொல்லி அன்னைக்கு யாரு பெரிய, அதாவது இளமையான தலைவரத்தை யார் அன்னைக்குன்னு பார்த்தா ஜவஹர்லால் நேரு. ஓகே, இவர் தான் சரியா இருப்பார் இந்த விஷயத்துக்கு, இவர் தான் படிச்சவர், தூக்கி போட்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில போட்டு ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குறாங்க. எப்போனா 1946 செப்டம்பர் 2க்கு வந்துட்டு செப்டம்பர் 2 வந்து இடைக்கால அரசாங்கம் உருவாக்கிது. சரி, அதுக்கப்புறம் சரி நம்ம என்ன பண்ணலாம், 1946 ஜூலை டு ஆகஸ்ட் இந்த மாதத்தில் எப்படி இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு ஏப்ரல் 19, அதே மாதிரி ஜூலை டு ஆகஸ்ட்டில் வந்து நிர்ணய சபை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிர்ணய சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க, எப்படின்னா
தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. மொத்தம் எத்தனை உறுப்பினர்? 389 பேர் மொத்தம். சிம்பிள். இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கும்? மக்களவையில் இவ்வளோ சொல்கிறோம், மாநிலங்களில் இவ்வளோ சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி அன்றைக்கி மொத்தமாக அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 389 பேர். இந்த 389 பேர் எப்படா சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாகாணம் அன்றைக்கி வந்து 11 மாகாணம் இருந்துச்சு. சென்னை, பம்பாய், வங்காளம், அது மாதிரி 11 மாகாணம் இருந்துச்சு 1946. அந்த மாகாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மக்களால் 10 லட்சம் மக்கள், அதாவது 1 மில்லியன் மக்களுக்கு ஒரு ஆளை சூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 10 மில்லியன் மக்கள் சேர்ந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணுறாங்க. அப்படி எத்தனை பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். நம்ம இவர் சொன்னார் இல்லையா, ஜவஹர்லால் நேரு அன்றைக்கே சொல்லிட்டார். என்ன சொன்னார்? 1938 சொன்னார், வாக்குரிமை, வயது வந்தோர் வாக்குரிமை மூலமா நம்ம எதை சூஸ் பண்ணணும்? அரசியலமைப்பு நிர்ணய சபை சூஸ் பண்ணணும்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் ஓட்டு போட்டு, மக்கள் ஓட்டு போட்டு 10 மில்லியன் மக்களுக்கு ஒருத்தர்னு சொல்லி 292 பேரை சூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 292 பேரை ஓட்டு போட்டு சூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி எப்படி வந்து மாநிலங்களவையில் 12 பேரும், மக்களவையில் 2 பேரும் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார், அதுபோல் அன்றைக்கி ஆளுநர்கள் இருந்தாங்க இல்லையா, தலைமை ஆளுநர்கள் ஆங்கிலம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நியமன உறுப்பினர்களாக 4 பேர் வந்துட்டாங்க. பலுசிஸ்தான்லேருந்து ஒருத்தர், அது மாதிரி மீதி 3 மாகாணம் 4 பேர் வந்து ஆளுநர்கள் வந்து சூஸ் பண்ணிட்டான். மொத்தம் 296. இன்னும் மீதி 93 பேர். ஓகேங்களா? 93 பேர் எவருன்னா சுதேசி அரசுகள். அதாவது இப்போ பம்பாய், வங்காளம் இதெல்லாம் வந்து மாகாணமாக இருந்துச்சு. மீதி இந்த சின்னதாக பாண்டிச்சேரி, அப்புறம் வந்து கோவா, அதுக்கப்புறம் ஹைதராபாத், காஷ்மீர், இவங்களாம் என்ன சுதேச அரசுகள். அவங்களே ஆட்சி செய்வாங்க. அவங்க வந்து ஆங்கிலேயர் கீழே இருப்பாங்க, கப்பம் கட்டுவாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி சுதேச அரசுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கான தலைவரை யாருன்னு சொல்லி, உறுப்பினர் யாருன்னு சொல்லி அந்த மாகாணமே, அந்த சுதேசி அரசாங்கமே சூஸ் பண்ணும். இப்போ காஷ்மீரோட அரசன் வந்து ஹரிசிங்னா, ஹரிசிங்கை என்ன பண்ணுவான்னா, இந்த இவன் வந்து என் செயலாளர், இல்லை இவன் என் பையன், இல்லை இவன் சொந்தக்காரன், சித்தப்பா, மாமா, மச்சான், இவனை நான் தலைவனாக உனக்கு வந்து உறுப்பினராக சூஸ் பண்ணுறேன், இந்த அவனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஸோ அந்த மாதிரி 93 பேர் சுதேச அரசு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மொத்தம் 389 பேர். எங்கே நிற்கிறேன் நான்? அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாயிடுச்சு நவம்பர் மாதம். ஜூலை டு ஆகஸ்ட்டுக்கு ஓட்டு போட்டு நவம்பர் மாதம் கம்ப்ளீட்டடாக 389 பேர் எனக்கு கிடைச்சிட்டான். இந்த 389 பேர் என்ன பண்ணுறாங்க? சாரி, அது நான் ஒரு ப்ளோவா கதைனால அந்த வா போன்றது வருது. ஓகேங்களா? எல்லாருக்கும் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, அந்த 389 பேர் வந்துட்டாங்க. இந்த 389 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கூட்டம், ஃபஸ்ட்டு கூட்டம் நடக்குது. ஃபஸ்ட்டு கூட்டத்தில் சரி, எல்லாருமே நம்ம உறுப்பினர் தானே சூஸ் பண்ணோம். 389 பேர் உறுப்பினராக இருந்தால் யார் தலைவராக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம ஓட்டு போட்டு தான் தலைவரை சூஸ் பண்ணணும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? அதுக்கே முதல்ல தற்காலிகமாக ஒரு தலைவரை சூஸ் பண்ணிக்கலாம். என்னத்துக்கு நம்ம வந்து அந்த லென்த்து ப்ராசஸ் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தற்காலிகமாக ஒரு தலைவரை வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பின்னாடி நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கலான்றாங்க. சரி, தற்காலிக தலைவராக யாரை சூஸ் பண்ணலாம் பார்த்தோன்னா, இந்த இதிலே வயசானவராக, அதாவது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உடைய சச்சிதானந்த சின்ஹா இருக்கார், இவரை போடுற தலைவரா அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சிதானந்த சின்ஹா வந்து தலைவர் ஆக்குறாங்க டிசம்பர் 9. இதுதான் ஃபஸ்ட்டு கூட்டம். ஃபஸ்ட்டு கூட்டத்திலே யாரை தலைவர் ஆக்குறான்னு நல்லா கேட்டுங்க. தற்காலிக தலைவர், தற்காலிகமாக ஒரு தலைவரை சூஸ் பண்ணுறாங்க. அவர் தான் சச்சிதானந்த சின்ஹா. இவங்க சூஸ் பண்ணதும் என்னமோ தெரியல, ஐயோ பெரிய பொறுப்பு தூக்கி நம்ம தலையில் வச்சிட்டாங்களே அப்படின்ற விரக்தியாலே அவர் என்ன பண்ணுறாரா, இறந்துட்டார். டிசம்பர் 10 அடுத்த நாளே இறந்துட்டார். டிசம்பர் 10 இறந்ததும் இவங்களுக்கு ஒரு பேர் ரீதியாக போச்சு. என்னடா அது, கஷ்டப்பட்டு ஒரு தலைவரை சூஸ் பண்ணோம், அந்த தலைவர் இறந்துட்டாரே, தற்காலிகமாக இறந்துட்டார், தற்காலிக தலைவரை இறந்துட்டாரேன்னு பண்ணோன்னே சரி ஒன்றும் பரவாயில்ல, நம்ம நிரந்தரமான ஒரு தலைவரை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 11 அடுத்த நாள், ஓகேங்களா, 9ஆம் தேதி தற்காலிக தலைவர், 10ஆம் தேதி இறந்துறாரு, 11ஆம் தேதி நிரந்தர தலைவர். கேப்பை விடலை. 11ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜேபி கிருபாலின்னு ஒருத்தர் வந்து, எனக்கு இந்த கூட்டத்திலே அதிகாலையே யார் தெரியுனா ராஜேந்திர பிரசாத்ன்ற இவர் தான் தெரியாது, இவரை நான் முன்மொழியிறோம் தலைவரான்னு சொல்கிறாங்க. உடனே மற்றவங்களாம் ஓகே எங்களுக்கும் அவரே ஓகே அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பிரசாத்தை வந்து நிரந்தர தலைவராக சூஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் நிரந்தர தலைவராக இருக்கேன், ஆனால் வந்து நான் ஒருத்தனே இவ்வளோ பெரிய பொறுப்பை ஏற்றுக்க முடியாது இல்லையா, எனக்கு 2 துணைத் தலைவரை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இன்னும்போது தான் 2 துணைத் தலைவர்கள், ஒன்று வந்து HC முகர்ஜி, இன்னொன்று வந்து VT கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா? இப்போ துணைத் தலைவர் வந்து 2 இன்சில் வச்சுக்கிறாங்க, HC முகர்ஜி, இன்னொன்று VT கிருஷ்ணமாச்சாரி. இந்த 2 பேரும் துணைத் தலைவராக சூஸ் பண்ணிடுறாங்க. அப்பா, இப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாயிடுச்சு, தலைவர் இருக்காங்க, துணைத் தலைவர் இருக்காங்க. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அரசு இது வந்து 1900 இது வந்து முதல் அதாவது மொத்தம் 12 கூட்டம். மொத்தம் எத்தனை கூட்டங்கள்னா 12 கூட்ட தொகுதிகள். ஓகேங்களா? இப்படி கூட்டத்தொடர்னு சொல்கிறோம். நிதி கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர்னு சொல்கிறோம். அது மாதிரி அன்னைக்கு வந்து 12 கூட்டங்கள் நடந்திருக்கு மொத்தம். 1946 நவம்பர் உருவாக்கிட்டாங்க இல்லையா, அதிலிருந்து டிசம்பர் 9 வந்து முதல் கூட்டம் நடக்குது. அதிலிருந்து 1950 ஜனவரி 26 நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, அது வரையும் நடுவில் 12 கூட்ட தொகுதிகள் நடக்குது. முதல் கூட்டம்னா முதல் கூட்டம்னா ஒரு நாள், ஆனால் முதல் கூட்ட தொகுதினா முதல் நாள் இருந்து அவங்க ஒரு பஞ்சா ஒரு 5 கூட்டம் வந்து முதல் கூட்ட தொகுதியில் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சேர்ந்து மொத்தம் 12
தொகுதிகள். ஓகேவா? இதில் முதல் நாள் வந்து டிசம்பர் 9, இரண்டாம் நாள் இறந்துறாரு, மூன்றாம் நாள் டிசம்பர் 11 வந்து ராஜேந்திர பிரசாத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதே மாதிரி டிசம்பர் 13 என்ன நடக்குன்னா, மீண்டும் நம்ம ஜவஹர்லால் நேரு வராப்புல வந்துட்டு மீண்டும் ஒரு புது யோசனை கொண்டு வர்றாரு. அதாவது நான் முன்னே சொல்லிட்டேன், 1931 அடிப்படை உரிமைகளை கொண்டு வந்தார் இல்லையா? அதே மாதிரி சரிப்பா, நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒன்று உருவாக்குறோம், அரசியலமைப்புன்ற ஒரு புத்தகத்தை உருவாக்க போகிறோம், சட்டத்தை உருவாக்க போகிறோம். இப்போ எப்படி ஒரு புக்கு நம்ம எழுதணும்னா அந்த புக்குக்கு முன்னாடி வந்து பொருளடக்கம் முன்னுரை அப்படின்னு ஒன்று இல்லையா? இந்த புத்தகத்தில் நான் இந்த கான்சென்ட்டை கொடுக்க போகிறேன். ஏன் உங்களுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு படத்தை நான் கொடுக்க போகிறோம், ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பு வரும், ஒரு முன்னுரை மாதிரி ஒன்று கொடுப்பான். இந்த படம் இந்த கேரக்டரை இல்லை இந்த நபர்களை சூஸ் பண்ணி நடந்த உண்மை சம்பவம் அப்படின்னு கொடுத்துருப்பான். அப்படி இல்லையா? இந்த படம் கற்பனையாக எழுதப்படுது, ஒரு ஆளையே கான்செப்டாக கொடுத்துருப்பான், இருந்தாலும் இது கற்பனையாக எழுதப்பட்டது, இதில் விலங்குகளோ பறவைகளோ மற்ற யாரோ என்ன பண்ணலை, பாதிக்கப்படலை, மனுஷனை தான் நாங்கள் வந்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுப்பான் இல்லையா? அப்புறம் மது அருந்தாது, புகை பிடிக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி நான் அரசியலமைப்பு நிர்ணய சபை புக்கு இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு சட்டம், இந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி ஒரே பேஜில் சுருக்கமாக கொடுத்துடலாம். ஒரு கட்டுரையோட முன்னுரை, அதுதான் முகப்புரை. அதை அன்னைக்கு முகப்புரைன்னு அவர் சொல்லலை, குறிக்கோள். இந்த அரசியலமைப்பு புக்கு எதை குறிக்கோளாக வச்சிருக்கு, இந்த அரசியலமைப்புன்ற கான்செப்ட் எதை குறிக்கோளாக கொண்டு இருக்கு, இந்திய மக்களாகிய நாம், அதான் சொல்ல வர்றாரு. இதுதான் இந்த குறிக்கோள் தான் பின்னாடி முகப்புரையாக மாறுது. ஸோ இது வந்து அடிப்படை உரிமைகளையும் சமத்துவத்தையும் பொருளாதார சுதந்திர நீதியையும் ஓகேனா மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குறிக்கோளை முன்வைக்கலாமே அப்படின்னு சொல்லி குறிக்கோள் தீர்மானத்தை டிசம்பர் 13, 1946 கொண்டு வராரு. இதை உடனே ஒரு எப்பயுமே தீர்மானம் கொண்டு வந்தால் முதல்ல அவங்களுக்குள்ள விவாதிப்பாங்க. ஓகே, ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, இது நல்லா இருக்கே அப்படின்வாங்க, இன்னொருத்தர் இது நல்லா இல்லையே அப்படின்வாங்க. சரி, அப்படியே போயிட்டு கடைசியில் எல்லாம் சொல்லி ஓகே இது வந்து ஜவஹர்லால் நேரு சொல்கிற பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கிறாங்க. கொண்டு வந்தது 46 டிசம்பர் 13, ஏற்றுக்கிட்டது 1947 ஜனவரி 22. சரி, ஓகேடா, ஓகே. அடுத்தது அப்படியே போயிட்டு இருக்கு. இது மாதிரி மொத்தம் 12 கூட்டத்தொடர்கள் நடந்திருக்கு. கூட்டத்தொடர்கள் அதில் எல்லாத்தையும் படிக்கணுமா? தேவையில்லை, முக்கியமானதை மட்டும் படிச்சிடலாம். இப்போ நான் எங்கே போகிறேன், அப்படியே 5வது கூட்டத்தொடர் போகிறேன். 5வது கூட்டத்தொடர் ஏன்டா நீ வந்து 1 to 5க்கு தவிர அப்படின்னா 5வது கூட்டத்தொடரில் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்குது. இந்த 5வது கூட்டத்தொடர் எப்போ நடக்குன்னா ஆகஸ்ட் 14, 1947. பேனாந்த நோட் பண்ணி வச்சுங்க. 1947 ஆகஸ்ட் 17. ஓகேண்ணா, ஆகஸ்ட் 14, 1947 ஆகஸ்ட் 14 to 30, ஆகஸ்ட் 30 வரையும் நடக்குது. ஆகஸ்ட் 14, 1947 அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சது எப்போ? 1947 ஆகஸ்ட் 14. ஓகே, சரி, அது சுதந்திரம் அடைஞ்சால் நமக்கு என்னடா, நமக்கு வந்து நம்ம இந்தியா தனியாக உருவாயிட்டல. இங்கே ஒரு சிக்கல் இருக்குல்ல. என்ன சிக்கல்னா, நம்ம வந்து 389 பேர் சொன்னோம் இல்லையா? அந்த 389 பேரில் காங்கிரஸும் இருக்கும், முஸ்லீம் லீக்கும் உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? அன்றைக்கி 2 கட்சி, பெரிய கட்சி, ஒன்று காங்கிரஸ், ஒன்று முஸ்லீம் லீக். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் 389 பேரை உருவாக்கணும். ஆனால் இன்னைக்கு முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் சுதந்திரம் ஆன பின்னாடி பாகிஸ்தான் போயிட்டாங்க. அப்போ நம்மகிட்ட என்ன பண்ணிச்சு, 389 பேரில் கொஞ்சம் பேர் போயிட்டான். அவங்க போயிட்ட பின்னாடி மீண்டும் என்ன பண்ணுறது, அந்த உறுப்பினர்கள் நிலைமை சீர்குலையுது. மீண்டும் உறுப்பினர்கள் வந்து எவ்வளவா மாறுதுன்னா, அதாவது 389 பேருன்றது இப்போ எவ்வளவா மாறுதுன்னா 200, ஓகேங்களா, 292 பேர் நம்ம என்ன பார்த்தோம், தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருந்தோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா 292 பேருன்றது 229 பேராக மாறாங்க. ஒன்றும் இல்லை, அங்கே சின்ன சேஞ்சு தான். 9 தூக்கி முன்னாடி வந்துருச்சு, 9 பின்னாடி போச்சு, 2 முன்னாடி வந்துச்சு. 292 பேர் ஓகேங்களா இருந்தாங்க. இப்போது 229 பேராக மாறிட்டாங்க. யார்? தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அடுத்தது 93 பேர் வந்து நம்ம என்ன பண்ணோம், சுதேசி அரசிலிருந்து தேர்ந்தெடுத்தோம். இங்கே 70 தான் மாறுது, அவ்வளோதான். இல்லை, இங்கே எவ்வளோ மாறுது, 70. கான்செப்ட் எவ்வளோ வந்துச்சு, 299 பேர், அவ்வளோதானே. 70, 29 கரெக்டாக 99 பேர், மொத்தமாக 299 பேர். 389 299 பேராக மாறிட்டாங்க. இது 5வது கூட்டத்தொகுதி, 5வது தொகுதி. ஓகேங்களா? ஸோ வேற அவ்வளோதான். வேற திருப்பி அதே மாதிரி அரசியல் நிர்ணய சபை உருவாகிட்ட போது 1947 ஆகஸ்ட் 5 நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. சுதந்திரம் கொடுத்த உடனே நமக்கு நாமளே என்ன பண்ணோம், ஒரு அரசியலமைப்பு புத்தகத்தை எழுது. இதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் கொண்டு இது பண்ணுறாங்க. ஒரு பில்டிங்கை கட்டணும்னா எல்லா பொருட்களையும் சேகரிக்கிறாங்க. செங்கல், மணல், சிமெண்ட் எல்லாத்தையும் சேகரிக்கிறாங்க. அது மாதிரி ஓகேங்களா, அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணுது, எல்லாத்தையும் சேகரித்து வச்சிருச்சு. இப்போ 1947 ஆகஸ்ட் 29 பில்டிங்கை கட்டுடான்னு சொல்லி ஒரு மேஸ்திரியை சூஸ் பண்ணுறாங்க. கை வந்த மேஸ்திரியை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பில்டிங் கட்டணும்னா அந்த ஆர்கிடெக்சர், அந்த மேஸ்திரி தான் பிளான் போட்டு கட்ட முடியும். ஓகேங்களா? எல்லாராலையும் கட்ட முடியாதுல்ல. அப்போது அரசியலமைப்புன்ற ஒரு புத்தகத்தை எழுதணும்னா ஒரு சட்ட வல்லுநர் தேவை. அந்த சட்ட வல்லுநர் மிகச்சிறந்த சட்ட வல்லுநராக இருக்கணும். ஓகேவா? சட்டத்தை வந்து கரைச்சி குடிச்சிருக்கணும். அப்படி ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறாங்க. அந்த பர்சன் நம்ம சொல்லும் இல்லையா, அவர் இந்தியாவிலே பெஸ்ட்டு சட்ட வல்லுநர் கிடையாது, உலக அளவில் ஒரு பெஸ்ட்டு சட்ட வல்லுநர். ஏன்டா இவரை கையில் வச்சுக்கிட்டு நம்ம சொல்லும் இல்லையா, இது சொல்லல, டைமண்டை கையில் வச்சுட்டு தங்கத்தை தேடி போகிறோன்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க.
அம்பேத்கர், டாக்டர் BR அம்பேத்கர் வந்து தலைவராக போட்டு அவரு கூட ஒரு 6 உறுப்பினர், மொத்தம் 7 பேர், அம்பேத்கர் உட்பட 7 உறுப்பினர்கள். ஓகேங்களா, இதில் தலைவர் யாரு? அம்பேத்கர். ஓகேவா, அம்பேத்கரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு நீங்கள் தான் சரியான ஆள், எங்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியலமைப்பு புத்தகத்தை சட்டத்தை எழுதி கொடுங்கன்னு சொல்லி சூஸ் பண்ணிடுறாங்க. தலைவர் சாதாரணமாகவே பயங்கரமாக இருப்பார். அவர் கையில் இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்கும்போது இன்னும் இதாக இருப்பாரா? 60 நாடு சுற்றுறார். ஒரு நாடு 2 நாட்டில் 60 நாடை சுற்றுறாரு. 60 நாட்டோட அரசியலமைப்பை வந்து கரைச்சி குடிச்சு அதில் இருக்கிற சிறப்பம்சங்களை எடுத்து ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை உருவாக்குறாரு, அரசியலமைப்பு உருவாக்குறாரு. கூட அந்த 6 பேரில் ஒரு சிலர் எதுக்குறாங்க, ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படியே பின்னாடி வந்தது அது பார்க்கலாம். ஓகே, அது நான் சொல்லிட்டேன் அப்படியே. ஓகேங்களா, இப்போ அந்த 12 கூட்ட தொகுதியெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, இதில் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் என்னன்னா, முக்கியமான இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடலாம். 1947 ஆகஸ்ட் 29 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இவர் அம்பேத்கர் தலைமையில் வரைவு குழு உருவாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி 1947 ஜூலை 22, ஓகேங்களா, ஜூலை 22 என்ன நடக்குன்னா, தேசிய கொடி, நமக்கான தேசிய கொடி வந்து சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு இது, ஏன்னா சுதந்திரம் அடையும் போது கண்டிப்பாக தேசிய கொடி ஏற்றணும், எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கணும் இல்லையா. இன்றைக்கி அதுதானே இது, சுதந்திரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், சாக்லேட் வாங்காமல் யாரும் போகிறது இல்லை. ஸோ அப்போ கொடி ஏற்றணும். அப்போ அதுக்கு நமக்கான ஒரு கொடியை உருவாக்கணும். அது முன்னாடியே கொடிகள் இருந்தது, ஆனால் அது வந்து அதாவது எல்லாராலையும் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டதல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, நமக்கான ஒரு தேசிய கொடி வேணும்னு சொல்லி பெங்காலி வெங்கையா, ஓகேவா, ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா என்ன பண்ணுறாருன்னா, நமக்கான ஒரு தேசிய கொடியை வந்து வடிவமைச்சு அதை எங்கே நெய்கிறாங்கன்னா, கொடி ஏற்றம். ஓகேங்களா, அந்த ஊர் பேர் என்ன, கொடி ஏற்றம். முதல்ல கொடியை நெய்தனால அந்த ஊர் பேர் கொடி ஏற்றம்னு வருது. ஆனால் அதை வந்து அப்படியே பேசி குடி ஏற்றம் மாறுது. அந்த குடி ஏற்றம் இன்னைக்கு குடியாத்தமாக மாறுது. அந்த குடியாத்தல் தான் நான் இன்றைக்கி வேலை சேர்ந்த போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி நான் நான் வேலை செய்யறேன்னா அது குடியாத்தல. ஓகேவா, சரி, ஓகே. இப்போ இந்த கொடியை வந்து உருவாக்கப்பட்ட நாள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்கு இல்லையா, இதுதாண்டா இந்த மேலே வந்து நம்ம ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை கலர், நடுவில் அசோக சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தோம்னா ஜூலை 22, 1947. சரி, இது ஒரு இன்சிடென்ட். அதே மாதிரி வந்து இப்படியே போயிட்டுருக்கு. கடைசியாக 11வது கூட்டத்தோட தொகுதி வந்து முடியுது. 11வது கூட்டத்தோட முடியுது. எத்தனாவது நாள்னா 66வது நாள். ஓகேங்களா, 66வது நாள் வந்து 11வது கூட்டத்தோட முடியுது. அன்னைக்கு என்னன்னா 1949 டிசம்பர் 26. இன்னைக்கு வந்து நிற்கிறேன் 1949 நவம்பர் 26. சரி, 1949 நவம்பர் 26 நான் நிற்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் பேசி அப்பா இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சாச்சு, அரசியலமைப்பு எழுதி முடிச்சாச்சு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் நிறைய திருத்தங்களை கொண்டு வராங்க. எத்தனை திருத்தம்னா கிட்டத்தட்ட 7653 திருத்தங்கள் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஆமாம், 7653 திருத்தங்கள். அதில் இதெல்லாம் மாற்று, இதை மாற்று, இங்கே பேர் இங்கே வந்து ஏன்றது போல ஏனுக்கு, இங்கே பீன்றது போல ஸ்மால் பி இருக்குது, பெரிய பி அப்படின்னு ஏதோ சொல்லி 7653 திருத்தங்களை கொண்டு வராங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மாற்ற கிடையாது. உண்மையிலே ஒரு 2473 திருத்தங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணி கடைசியில் நவம்பர் 26, 1949. ஓகேங்களா, ஓகே, ஒரு மொத்தம் எத்தனை பேர் சொன்னால் 299 பேர் உறுப்பினர் இருக்காங்க இல்லையா. அதில் 284 பேர் கையெழுத்து போட்டு வந்தவங்கள 284 பேர் கையெழுத்து போட்டு ஓகே நான் இந்த இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு நிர்ணய சபை அரசியலமைப்பு நிர்ணயம் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையால் 284 பேர் கையெழுத்து போட்டு என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் 26. அதை தான் சட்ட நாள் அல்லது அரசியலமைப்பு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நவம்பர் 26 எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பால் வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார் இல்லையா, வர்கீஸ் குரியன். ஓகேங்களா, அவரோட பிறந்த நாள் அன்றைக்கி தான் பால் புரட்சி சொல்லுவோம் இல்லையா, பால் தினம் அன்னை அவர் தான். ஓகேங்களா, சரி, நவம்பர் 26. ஓகே, சிலபஸ் தெளிப்பதில்ல. ஓகே, நான் வந்துட்டேன் மீண்டும். ஓகேவா, என்ன பண்ணுறேன், அங்கங்கே கொஞ்சம் சைடில் விட்றாங்க வண்டியை. ஓகே, நான் மீண்டும் வண்டியை நேராக விட பார்க்குறேன். 1950. ஓகேங்களா, 1949 நவம்பர் 26 16வது கூட்டத்தோட முடிஞ்சு. மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா 1950 ஜனவரி 24 அன்றைக்கி உட்காந்து சரிப்பா நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கிட்டோம், அந்த புத்தகத்தை ஏற்றுக்கிட்டோம், சட்டத்தை என்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தணும்னு யோசிக்கிறாங்க. எப்போ 24ஆம் தேதி. சரி, என்னைக்கு யோசிச்சு நவம்பர் 26 ஜனவரி 26 நல்ல நாள் தலைவர்களே, ஜனவரி 26 நல்ல நாள். ஏன்னா அது வந்து விடுதலை நாளாக வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு அன்னையிலே கொண்டாட்டு வர்றாரு. எப்போ 1929 ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து 30 ஜனவரி 26 அது வந்து பூர்ண சுயராஜ்ய நாள் விடுதலை நாளாக கொண்டாட்டு வர்றாரு. நம்ம 1947 விடுதலை அடைஞ்சிட்டோம், இருந்தாலும் இதை வந்து குடியரசு நாளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜனவரி 26 ஓகே பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுதான் ஜனவரி 26 1950. ஆமாம், கரெக்ட் தான். ஓகேங்களா, இப்போது நடுவில் இந்த ஜனவரி 24 சரிப்பா இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டோம் இல்லையா, சும்மா போனால் நல்லா இருக்காது, என்ன பண்ணலாம். ஓகே,
நம்ம வந்து எப்படியும் தேசிய கொடி ஏற்றோம்னா கண்டிப்பாக பாட்டு பாடணும். அதே மாதிரி நமக்கான ஒரு தேசிய கீதம், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய கீதம் ஒன்று இருக்கும். அது மாதிரி நமக்கான தேசிய கீதம் என்ன பண்ணலாம், நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்கிறதுலே இவர் தான் என்ன பண்ணார், இலக்கியத்துக்கான நோபல் பரிசு இந்தியாவிலே முறையாக நோபல் பரிசு வாங்கினவர் ரவீந்திரநாத் தாகூர். அவர் எழுதிய கீதாஞ்சலிருந்து ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஜனகண மன அப்படின்ற அந்த பாட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேசிய கீதமாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேசிய கீதம்னா இப்போ தேசிய பாடல்னு ஒன்று வேணுமே, அதுக்கு என்ன பஞ்சம்? நம்ம தான் பக்கிம் சந்திர சட்டர்ஜி இருக்கார் இல்லையா, ஆனந்தமடான்னு ஒரு புக்கில் அவர் என்ன பாட்டு எழுதியிருக்காரு, வந்தே மாதன்ற ஒரு பாடல் எழுதினார் இல்லையா, அதை தூக்கி என்ன வச்சுக்கலாம், நம்ம தேசிய பாடலாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஜனவரி 26, 1950 கண்டிப்பாக நாள் குடியரசு நாள், எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்க ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஜனவரி 26 குடியரசு நாள் ஆக்கி அன்னையிலேருந்து அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. ஓகேவா? இதுக்கெல்லாம் இந்த புத்தகத்தை எழுதி முடிக்க, அந்த சாக்லேட்லாம் கொடுக்க மொத்தம் 64 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. சரிங்களா? 2473 திருத்தங்கள் செஞ்சு இந்த புத்தகத்தை ஏற்றிருக்காங்க. ஓகே, டூர் வந்து இதோட நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வீடியோ பெருசாக போகும். ஆமாம், கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. நம்ம இப்போ வந்து கண்டிப்பாக பிரேக் எடுத்துக்க வேண்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம எங்கே வந்து நிற்கிறோம் பாருங்க, 1950 ஜனவரி 26 நிற்கிறோம். அரசியலமைப்புனா என்ன, ஆங்கிலேயர்கள் என்னென்ன சட்டங்கள் போட்டாங்க, அது அவங்க அந்த போட்ட சட்டங்கள் மூலிமா அரசியலமைப்புன்ற ஒரு கான்செப்ட் உருவாது. இந்த அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒரு அமைப்பு டீமை உருவாக்குனாங்க. அந்த டீம் தான் ஒரு புத்தகத்தை எழுதிச்சு. இப்போ எழுத ஒரு ஆட்களை சூஸ் பண்ணிச்சு. அந்த சூஸ் தான் வரைவு குழு. அந்த வரைவு குழு தான் அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதுனாங்க. அதில் நிறைய திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. கடைசியில் அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணுச்சு, இந்த புத்தகத்தை ஏற்று நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இது அப்படியே என்னவா மாறுச்சுன்னா நாடாளுமன்றமாக மாறுச்சு. அந்த நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் இருந்தார், அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராக இருந்தாங்க இல்லையா. இனிமே நீங்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவர் கிடையாது, நீங்கள் இந்தியாவோட குடியரசுத் தலைவர்னு சொல்லி அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? நாடாளுமன்ற ஒரு கான்செப்ட் பிறந்துடுச்சு. நாடாளுமன்ற கான்செப்ட் வந்துடுச்சா, அப்போ அந்த நாடாளுமன்ற கான்செப்ட்டுக்கு மீண்டும் என்னவா மாறுதுன்னா, ஓட்டு போட்டு தான் அந்த உறுப்பினர்களை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் பொது தேர்தல் வருது. தேர்தலில் ஓட்டு போட்டு மக்கள் ஓட்டு போட்டு இவங்களை சூஸ் பண்ணி நாடாளுமன்றம் நடக்குது. ஓகேங்களா? ஓகேவா? அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, அரசியலமைப்புனா என்ன, சட்டங்கள் என்ன, அது எப்படி உருவாச்சு, யார் உருவாக்கணும், அதோட சிறப்பம்சங்கள் என்ன, எத்தனை கூட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். மொத்தம் 11 கூட்டத்தொடர்கள் 166 நாட்கள் நடக்குது. ஓகேவா? அதே 12வது கூட்டம் ஜனவரி 24 மட்டும் நடக்குது. மொத்தம் 12 கூட்டங்கள் கூட்டத்தொடர்கள் எத்தனை, 67 நாட்கள். 11 கூட்டத்தொடர்கள் மட்டும் கேட்டால் 66 நாட்கள். சரியா? இந்த டூர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா, பஸ் டிக்கெட்டு எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த எடுத்த கமெண்ட்டை மட்டும் பண்ணிவிடுங்க. டூர் எப்படி இருக்குது, இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம், ரொம்ப ஸ்லோவாக போகிறோம், இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இதுக்கான நோட்ஸ் வேணுமா, நான் கைப்பட எழுதியிருப்பேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். ஆனால் நிறையா குறைகள் நீங்கள் சொல்லுவீங்க, கையெழுத்து நல்லா இல்லை, பெருசாக எழுதுங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. இருந்தாலும் நான் நோட்ஸ் அனுப்பிவிட்றேன், ஒன்றும் கவலை இல்லை. நியோ டிஎன்பிசி அப்படின்னா நியோ டெஸ்ட் பேட்ச், இந்த 2 குரூப்பில் நீங்கள் எதில் இருந்தாலும் சரி, நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிவிட்றேன், டெலிகிராமில் அனுப்பிவிட்றேன், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ பை நியோ. ஓகேவா? அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து அப்படியே சிலபஸ் வைஸாக நான் போயிட்டுருக்கேன். அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாய். தேங்க்யூ.